ஹாய், வெல்கம் டு எவ்ரி ஒன். இது நம்ம சேனல் ஹெல்தி கிச்சன் உணவு மயிரும். இன்னைக்கு நம்ம வீட்டில் மில்லட்ஸ், இது மிக்ஸ்டு மில்லட்ஸ். நான் எல்லாம், அதாவது குதிரைவாளி, திணை, வரகு, சாமை, இதை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ரேஷியோ இந்த கப்பு. இது ஒரு 100 கிராம்ஸ் 150 கிராம்ஸ் இருக்கும். இதில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இந்த ரைஸு, இந்த பருப்பு, இது லாட்யூஸ், நீங்கள் வேறு எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கீரை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக புதினாவும் லாட்யூஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது ப்ரோக்கலி நான் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு தக்காளி, ஒரு பூண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பூண்டு நமக்கு இந்த மாதிரி நான் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு, பச்சை மிளகா, புளிப்புக்கு எலுமிச்சம்பழம், இந்த சார்னஸ்க்கு தக்காளி. இதை ஒரு சட்னி பண்ணிவிட்டு இதை கிரேட் பண்ணிவிட்டு இந்த மில்லட்ஸ் கூட எப்படி நம்ம ப்ரோட்டீன், கீரை, ப்ரோக்கலி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரைஸாக நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்தியானது. நிறைய பேர் பாலிஷ் ரைஸ் சாப்பிடுவீங்க, கூட்டு, குழம்பு, பொரியல், அந்த மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இதை செய்யறதுக்கு 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஆகும். அதனால டைம் கன்சியூமிங்காக எப்படி சேவ் பண்ணி காலையில் ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகலாம், இல்லை ஒரு டயட் மீல் எப்படி பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். மில்லட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ப்ரோக்கலி, இது அந்த சட்னி, டொமேட்டோ, ஒரு பூண்டு, ஒத்த பூண்டு போட்டு ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இது அந்த பருப்பு, கிட்னி பீன்ஸு, பாசிப்பருப்பு, உளுந்தப்பருப்பு எல்லாம் போட்டு மசிச்சு ஒன்றும் பாதியமாக மசிச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு இந்த ரைஸை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் மில்லட்ஸ் எடுத்து இதில் போடுறேன். இந்த மில்லட்ஸ் கொஞ்சம் உதிர்வாக இருக்கணும், ரொம்ப குழையக்கூடாது, உதிர்வாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் இந்த சட்னி அது மேலே போடுறேன். அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் ப்ரோக்கலி. நீங்கள் காலிஃப்ளவரில் கூட பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரில் பண்ணலாம், கேபேஜில் பண்ணலாம், கேரட்டில் பண்ணலாம், நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் பண்ணி நம்ம இப்படி சாப்பிடும்போது எவ்வளோ ஹெல்தியானதை நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம் பாருங்கள். திரும்பவும் ரைஸ் போடுறேன். திரும்பவும் இந்த சட்னி ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஃப்ளேவராக நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான். திரும்பவும் இது நீங்கள் 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம். ஒரு நாள் உணவு, அதாவது ஒரு நேர உணவாக இருக்கணும். இது கூட திருப்பி குழம்பு, கூட்டு, பொரியல்லாம் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் டைம் கிடைக்கும் போது செஞ்சு வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். திரும்பவும் ஒன்று மேலே அது மாதிரி போட்டுட்டு இது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம். நம்ம இதை வீட்டில் பண்ணி சாப்பிட்றது குழந்தைங்களுமே விரும்புவாங்க. உங்களுக்குமே வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். காரம் இல்லை, எண்ணெய் இல்லை, எதுவுமே கிடையாது. நல்லா ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லஞ்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நான் இதில் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதை எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதிலே எல்லாமே இருக்குது, அதாவது நம்ம போட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது. பருப்பு, ப்ரோட்டீன், கீரை, சிறுதானியம் எல்லாமே இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்போதும் ஒரு பாலிஷ் ரைஸ் சாப்பிட்றதுக்கும் இந்த ரைஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, லஞ்சுக்கு, டின்னருக்கு, இந்த மாதிரி ஒரு 6-7 டின்னர் சாப்பிட்றவங்க பிஃபோர் 8 o'clock முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட இது ஆரஞ்சு பீலும் ஸ்டார் அனைஸும் போட்டு ஒரு டீ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வாரம் ஒரு டீ இனிமேல் ஃப்யூச்சரில் பார்க்கவும் போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.